see me, you better run. Playing duck, duck, goose with my gun. When you see me, you better run. Rack City, bitch, rack city. வாட்ஸ் அப் பீப்பிள், நான் தான் ஆஸ்ட்ரியன் பைலட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மாஸ்டர் மூவி போகிறேன், நைட் விலாக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் வண்டி எனக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சிடுச்சு கிளம்பும் போது. காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? கரெக்டாக கிளம்புறேன், வண்டி எடுத்தா என்னடா வண்டி வெயிட்டாக இருக்குது தள்ளுறதுக்குன்னு பார்த்தா பாருங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இப்போ தான் கீழே வந்து இறங்கினானே, சரி பஞ்சர் போட போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். எங்கே பஞ்சர் ஆச்சுன்னா செக் பண்ணவே இல்லை. அப்புறமா என்னோடய கோப்ரோ இது ஐ திங்க் ஸ்க்ராட்ச் கார்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வேறு பார்க்கணும். ஸோ பஞ்சர் போட்டுட்டு அப்புறமா என் ஃப்ரெண்டு வண்டியில் வந்து கோப்ரோ ஸ்டிக்கர் அடிக்கணுமா. ஸோ சாரி கோப்ரோன்ற மாதிரி நான் எது ஓலாடிட்டுருக்கேன் தூக்கத்தில். ஆக்சுவலாக வீட்டுக்கு வரத்துக்கு நேற்று 2 ஆகிடுச்சு. அதனால தான் எழுந்து ப்ரஷ் பண்ணி டீ குடிச்சிட்டு தான் சும்மா விளாடிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அவன் நம்பர் பிளேட்டு ஸ்டிக்கர் அடிக்கணுமா. அப்புறமா நான் வேறு சில பல நானும் கொஞ்சம் ஸ்டிக்கரிங் அடிக்கணும். நான் இங்கேயே எதுனா என்னோடய சேனலில் மடிக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா என்னோடய டைம் தெரியலையே, 12:03. இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்கிறேன் நான். ஓகே, போயிட்டு பஞ்சர் போட்டு ஃப்ரெண்டு வண்டியில் ஸ்டிக்கர் அடிச்சுட்டு வரலாம். அப்புறமா அது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்னது ஸ்க்ராட்ச் கார்டை கூப்பிடில் ஒட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாய் பாய். பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு கிளம்பிட்டேன். ஃப்ரெண்டு வரலையா, ஏன்னா ஆல்ரெடி அவன் நம்பர் பிளேட் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ போகிற வேலை ஆல்ரெடி எங்களை 2 டைம் பிடிச்சிருக்காங்க. அதனால் அவங்க அப்பாவா நானே நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எடுத்துகிட்டு போயிருக்காரான். ஸோ நான் மட்டும் தான் போகிறேன். காற்று இல்லாதனால செம்ம வெயிட் ஆகுது. என்ன மாதிரி யாரும் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பஞ்சர் ஆகிட்டால் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா டயர் வந்து டேமேஜ் ஆகும். ஆக்சுவலாக டியூப்லெஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு காற்று இருக்கும், பட் என்னன்னு தெரில, ரொம்பவே இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம் வாங்க. பொறுமையாக ஓட்டு போகிறேன். எனக்கு என்ன இந்த மாதிரி ரோடுனால தான் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நான் வண்டி வந்து ஒரு 5 to 10 minutes வந்து வார்ம் அப் பண்ணுவேன். இந்த பார்த்தீங்களா, இந்த லெவல் வந்து 3 பாயிண்ட்டுக்கு வந்தால் தான் நான் வண்டி எப்பவுமே எடுப்பேன். அது முதலேருந்தே வண்டி வாங்கினதுலேருந்தே அந்த பழக்கம் எனக்கு. என் வண்டி பார்த்தீங்கன்னா 2016 ஆகஸ்ட். சரி, வார்ம் அப் ஆகட்டும். வார்ம் அப் ஆகணுன்னு vlog கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வார்ம் அப் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2வதோ 3வதோ பஞ்சர்னு நினைக்கிறேன். வண்டி என்ன ஸ்லோவாக தான் ஓட்டு போகணும். இப்போது பைக்கை வேகமாலாம் ஓட்ட முடியாது, செம்மையாக இழுக்குது. இந்த வண்டி கண்டி நேற்று பஞ்சர் ஆகலைன்னா சொல்லுங்க. ஒரே நிமிஷம் இருங்க, யாரும் கூப்பிடுறாங்க. நண்பர் ஒருத்தர் லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தார்.
அதான் கூப்பிட்டாரு. பட் நான் அப்போ காற்று இல்லாதனால கூட்டிகிட்டு போக முடியல. வைசர் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கண்ணீர்னு கேட்கும்னு நினைக்கிறேன். யாரையா நீங்கள்லாம்? ஐயோ, இது வெயிட்டாக இருக்கனால அப்படியே கேமரா ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ கேஸ் வேறு போட்டிருக்கேன்னா அப்படியே இறங்குது ஃப்ரண்ட்டில். இனிமேல் தலையில் எதனா துணியை கட்டிட்டு தான் நம்ம ஹெல்மெட் போட முடியும்னு நினைக்கிறேன். நல்ல இங்கே எந்த ரைட் எடுக்கணும்? இன்னைக்கு எம்ஜிஆர் பர்த்டேவா? யாரும் பின்னாடி இருக்க முடியாது. ஐயோ, நக்கலை ஓட்டுறேனே. ஓகே, அந்த ஒயிட் கலர் சேண்டர் நிற்குதுல, அதான் கடை. விளாக் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். முடிஞ்சோடனே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பஞ்சர் போட்டாச்சு. தொலையா 100 ரூபா வாங்கிட்டாங்கப்பா எனக்கு. ஆட்டோக்கு போயிட்டு BMW லோவாவா? BMW கிரில்ல தூக்கி போட்டுக்கிறாங்கப்பா. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. வாங்க, அதுக்காகவே அது பின்னாடி போவோம். லெஃப்டில் திரும்பாதரா, தெரியுதா பாருங்க BMW கிரில்லு. ஓகே, தெரியலனாலும் பரவாயில்ல. ஃபோனில் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த குட்டி கேமராவில் தெரியல. இப்படி ஒரு வழியாக போட்டாச்சு. இது கண்டி நேற்று எனக்கு ஆகவே இல்லைன்னா நல்லாவே இருந்திருக்கும். சே, ஒரு நைட் விளாக்காவது போட்டிருக்கலாம். பல்சரில் போகும்போதே நைட் விளாக் பண்ணலான்னு நினச்சேன். இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம தேட்டருக்குள்ளே போக போகிறோமா, நம்மளை வந்து கேமரா கூட எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு அது ஒரு பயம். ஏன்னா ஃபோனில் கேமரா இருக்குது, அதை கூட கண்டுக்க மாட்டாங்க. தனியாக ஒரு கேமரா இருந்துச்சுன்னா, நான் வேறு ஃப்ரண்ட்டில் வேறு ஃபுல் செட்டப்போடு இருக்கிறேன்னா, இவனுக்கு அதுக்கு தான் வந்துக்கிறான்னு நினைப்பாங்க. அதுதான் என்னால் அதை ஆக்சுவலாக போட முடியலை. நான் வயசை டவுன் பண்ணவே இல்லை. காற்று சத்தம் கேட்குமான்னு தெரியல. மைக்கு நான் உள்ளே தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதில் ஒரு 4-5 மோட்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டு மைக்கு, ஸ்டாண்டர்ட் ப்ளஸ்ஸு, பவர்ட் ப்ளஸ்ஸு, லைன் இனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குறது இல்லை. நான் பேசுறது மட்டும்தான் கேட்குது. அது வந்து நல்லா இருக்காது. கொஞ்சமாச்சும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கட்டும், கொஞ்சம் லைவாக இருக்கும், அப்போ தான் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் ஏன் மிரர் மாட்டல அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக மிரர் வந்து இருக்குது. நான் ஹைவேல போக மட்டும் தான் மாட்டுவேன். எல்லாம் லாங் ட்ரைவ் போனால் தான். ஏன்னா இந்த ஊரில் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நான் லிவர் கார்டு போட்டிருக்கேன்னா, அது சும்மாவே எங்கன்னா ஒரு வண்டியில் தட்டிடுது. நானே அதை பார்த்து போனது. மிரர் இருந்தால் எப்போவுமே தட்டுது இருந்து. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு தான். வைசர் டவுன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி கேட்குது பாருங்கள். எனக்கு
எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக ஆன்ட்ட பிறகு தான் நான் வந்து என்னோடய வண்டி ஃபுல் ரிவ்யூ போடுவேன். ஏன்னா இப்போ போட்டால் எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் இல்லை, நான் அவ்வளோ நிறைய பேர் பார்க்குறதும் இல்லை, அதனால் நான் வந்து போடலை. ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது என் வண்டியில் சொல்கிறதுக்கு. ஏன்னா அது BS3னால. போங்க சார் போங்க. அதனால் நான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமான பிறகு தான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ மாதிரி அதை பண்ணுவேன். ஏன்னா இப்போயே பண்ணிட்டேன்னா என் வண்டிக்குன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எல்லாம் அப்படியே ரோட்டில் குத்த கற்றுக்கோங்கடா. மாமா எப்படி செய்யணுமா? ஓப்பனாக கொஞ்சம் ரோடு, அதாவது தான் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கேன். ரொம்ப வேகமாலாம் போகல. உங்களுக்கே தெரியும் 40, 50 கூட இல்லை, 45 அதுதான். எப்பவுமே அப்பமா ஒரு நிறைய டெக்னிக்கெலாம் சொல்லி தரேன். எப்பவுமே கியர் டவுன் பண்ணும்போது அப்படியே டப்புன்னு பண்ண மாட்டேன், ரெவ் மேட்சிங் பண்ணுவேன். அது வண்டி வாங்கினதுல தான் எனக்கு பழக்கம். ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து முறுக்குவேன், அப்புறம் தான் கியர் டவுன் பண்ணுவேன். இப்போ தான் ரெவ் மேட்சிங் சொல்லுவாங்க. அது வெளிநாட்டில் மோஸ்ட்லி எல்லாரும் வண்டிங்களும் பண்ண தெரியும். இங்கே வந்து சில பேர் தான் அதை பண்ணுறாங்க. எனக்கு மோஸ்ட்லி அது வந்து பழக்கமாகவே ஆகிடுச்சு. அது எனக்கு அது இல்லாமல் வண்டி ஓட்டவே வராது. எந்த வண்டி எடுத்தாலும் நான் ரெவ் மேட்ச் பண்ணுவேன் நான் அதை. ஓகே, vlog வந்து எங்கேயே முடிச்சுக்கலாம் பைக் ஓட்டுறதை. நான் நேராக போயிட்டு அந்த கோப்ரோ ஸ்க்ராட்ச் கார்டும் அப்புறமா எப்படி ஹெல்மெட்டில் நான் மவுண்ட் பண்ண சொல்லிவிட்டு உங்களுக்கு டைரெக்டாக காட்டுறேன். ஓகேங்களா, பாய் பாய். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த டூல் வச்சு தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் டயர், இதனால தான் பஞ்சர் ஆச்சு. ஆல்ரெடி வீட்டில் திறந்துட்டாங்க போல இருக்கு. அட பாவீங்களா, இன்னொன்று இதான் பிராண்டா? கிளியர் ஹெச் 9H டிஸ்பிளேவா? 3 பீஸ் செட்டு நியூ. ஓகே, டஸ்ட்டு நான் பின்னாடி மட்டும் தான் ஒட்டுவேன், லென்ஸில் ஒட்ட மாட்டேன், ஃப்ரண்ட் டிஸ்பிளேல ஒட்டுவேன். ஸ்டக்கர்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அடங்குனியா எத்தனை டேப்பரா? பரவாயில்ல, பேக்கிங்லாம் இப்படி தான் இருக்கணும், மஜாவாக பண்ணிக்கிறானுங்க. டெஸ்ட் அப்சர்வர், இன்னொன்று கொடுத்துருக்காங்க, கைட் ஸ்டிக்கரு. அதான் எக்ஸ்டர்னலாக யூஸ் கொடுப்பாங்களே, ஒன்று வெட் வைப்பு, அப்புறமா ட்ரைன்னு, அது மாதிரி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நம்மளுக்கு என்னத்துக்கு வைப்பிங் கிளாத். வழக்கம் போல் எம்ஜிஆர் கார்டு ப்ளஸ் பக்கத்தில் ஜே. எம்ஜிஆர் ஜே, வா வாட் அ காம்பினேஷன். இது சின்னது ஒன்று, அது ஐ திங்க் லென்ஸுக்கு, பேக் ஸ்க்ரீனுக்கு, ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு. ரப்பர் ஸ்டக்கர்ஸுங்க, ரப்பர் ஸ்டக்கர்ஸ். ஆக்சுவலாக தப்பாக மாட்டிட்டிங்கன்னா அதை ஸ்டக் பண்ணி இழுத்துறதுக்கு. ஓகே, இது நான் வந்து அப்புறம் பண்ணுறேன். இப்போ எனக்கு போர் அடிக்குது. இந்த vlog இங்கே எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி ஒட்டேன்னு சொல்லிவிட்டு காட்டுறேன். ஒரு 2 கிளாத் கொடுத்துருக்காங்க, சூப்பர். ஓகே, பாய் காய்ஸ். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். பாய் பாய். வீடியோவில் வந்து நான் அந்த உல்லான்சி கேஜ் ஹெல்மெட்டில் மாட்டிட்டு கேமரா மவுண்ட் பண்ணி மைக் செட்டப் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அதை நான் காட்டவே இல்லை. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு வேறு கண்டென்ட் இருந்துச்சுன்னு அதில் காட்டுறேன். ஏன்னா இதுவே வந்து நான் வெளியே போயிட்டு வர்றதெல்லாம் அப்படியே vlog வந்து நல்லா இருந்துச்சு. சரி அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஹெல்மெட் செட்டப் போட்டால் எப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் ப்ராப்பராக. ஏன்னா இதுக்கு மேலே லென்த்தாக போச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில்
அது வந்து நான் வந்து ப்ராப்பராக எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன், எப்படி செட்டப் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ப்ராப்பராக காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கே வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ஏற்றிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டு இருப்பேன், அதனால் இந்த கிளிப் வந்து நான் தனியாக எடுத்து இதில் அட்டாச் பண்ணுறேன்.